2034லயும் என்ன எங்களுடைய கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கு என்பது ஒன்றுதான். நிற்கின்ற எல்லா இடங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளில் நிற்க வேண்டும், அதிக எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. நாங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நாங்க ஏற்கனவே எங்களோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார், எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வரலாற்றிலேயே அதிக அளவில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைவார்கள். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா எந்த தொகுதி வரும், எத்தனை தொகுதி வரும், இவை எல்லாமே கட்சியினுடைய தலைமை எடுக்கின்றனர். மேடம், தாவேகா தலைவர் தமிழ்நாட்டில் டப்பா இன்ஜினும் இல்லை, டபுள் இன்ஜினும் இல்லை, டாப் இன்ஜின் மட்டும்தான் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க மேடம்? டபுள் இன்ஜின் அப்படிங்கறத அவங்க ஆளுக்கு ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை, கொடுக்கின்ற நிதியை அதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதே தெளிவோடு, அதே வேகத்தோடு செயல்படுத்துவதற்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் தேவை. இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது. அந்த மாதிரி மாநிலங்களை பாருங்க, இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு. மத்திய பிரதேசல இருக்கு, கீழே லோக்கல்ல மேயர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாரும் ஒரே இதுல இருக்கும்போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது. மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா, டோப்பா, டாப்பு, எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, மக்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பிரதமர் சொல்றதுக்கு எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் அதில் பங்களிக்கணும். அத்தனை பேருக்குமான வளர்ச்சி. மேடம், தேமுதிக உங்க கூட்டணியில வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எங்க கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. மேடம், என்டிஏக்குள்ள விஜய் ஒருவேளை வந்தாருன்னா அவருக்கு உண்டான நெருக்கடிகள் கம்மியாகுமா? நெருக்கடியா? நாங்க எந்த நெருக்கடியும் கொடுக்கவே இல்லைங்களே. எங்க வாங்கன்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறோம், எல்லாத்தையும் என்ன காரணம்னு சொல்றோம். நெருக்கடி யாருக்குமே கொடுக்கலையே. ஜனநாயகம் கொஞ்சம் நெருக்கடி கம்மியாகுமா? ஜனநாயகன் வரலங்கிறதுக்கு எங்களை கேட்க நாங்க நீங்க அந்த படத்தோட தயாரிப்பாளர் கேட்க இல்லையே, பராசக்தி வந்துருச்சு மேடம், அதனால இது வரலன்னு கேட்கிறேன். நானே சென்சார் போர்டுல இருந்திருக்கேன். ஒரு படத்தோட தயாரிப்பாளர் திரு விஜய் அவர்களே நான் சென்சார் பண்ண படத்துல எதிரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நடிச்ச படத்தெல்லாம் நானுமே சென்சார் போர்டுல 2004, 2003 எல்லாம் பண்ணிருக்கோம். அதனால ஒரு படத்தை என்ன மாதிரி சர்டிபிகேஷன்ல கொண்டு வராங்களோ அந்த கிளாசிபிகேஷனை ஒத்துட்டாங்கன்னா, அந்த கட்டோட ஒத்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல எங்களுக்கு அது வேணும்னு சொன்னா அப்புறம் கோர்ட் ப்ரொசீஜர் போய் தான் வர முடியும். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. பராசக்தி ஒருவேளை கட்ஸுக்கெல்லாம் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, வேற ஏதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்க கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடாம வேறு தொகுதியில போட்டியிடுறதா சொல்றாங்க, உண்மையா மேடம்? எந்த தொகுதியில யார் போட்டியிடுங்கிறது கட்சி தலைமை தான் அறிவிக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.